பயோஃபிளாக் நிறைய விஷயத்துல கொஞ்சம் ஃபெயிலியரா இருக்கு. அதனால நம்ம அது பண்றது இல்ல. அதுல சரியா தண்ணி நிறைய செலவாகுது ஃபர்ஸ்ட். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மீனுக்கு ஏத்த சூழ்நிலையை கரெக்டா அதுல கொடுக்க முடியும். அது இல்லாம ஆக்சிஜன் இந்த குட்டையும் தொட்டி முறையை விட அது கொஞ்சம் செலவு எக்ஸ்பென்சிவ் அதிகமா இருக்கிறதுனால அது நம்ம ஓகேங்க. இதுக்கு ஆக்ஸிஜன்ல எப்படிங்க சப்ளை பண்ணுவீங்க? பண்ணுவீங்க? மீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் தேவையில்லை. அதுவே மேல வந்து எடுத்துட்டு போயிடும். அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜன் தான் எடுத்துட்டு போகுது. ஓகேங்க. அதனால தேவையில்லை. இப்போ நம்ம இந்த மீன் ரோகு மிருகால் எல்லாம் இதுல போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷவர் பண்ணுவேன். ஓகேங்க. இந்த மாதிரி ஷவர் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா பபிள்ஸ் கிரியேட் ஆகும். அந்த பபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏர் பபிள்ஸ் தான். அது ஏர் பபிள்ஸ்னா இது ஆக்சிஜன் பபிள்ஸ் அது. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் எப்பவுமே கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து இந்த ரோகு மிருகால் மாதிரியான மிருகால், பில்லிக்கட்டை, பாறை, கட்லா, ஜிலேபி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஏர் வலிச்சு. இந்த மாதிரி விராலுக்கு வந்து தேவையில்லை. ஏன்னா அதுவே வந்து மூச்சு போறதுனால. ஓகே.